அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரபிள் ஃப்ரீ மேக்ஸ். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸ்பிரஷன் டேர்ம்ஸ் ஃபேக்டர்ஸ்னு என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 8x² - 5xyன்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் 8x², செகண்ட் டேர்ம் -5xy. டேர்ம்ஸ் எடுத்து எழுதும் போது நம்ம அதில் உள்ள சிம்பிள்ஸோடு சேர்த்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்ம்ஸை ஃபேக்டர்ஸாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8ன்னு ஒரு ஃபேக்டர், x² இருக்கிறதுனால xன்னு ஒரு ஃபேக்டர், இன்னொரு xன்னு ஒரு ஃபேக்டர் பிரிச்சிருக்கோம். அதே போல் இதில் -5ங்கிறது ஒரு ஃபேக்டர், xங்கிறது ஒரு ஃபேக்டர், yங்கிறது ஃபேக்டர். ஸோ இப்படி தான் ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா டேர்ம்ஸ் அண்ட் ஃபேக்டர்ஸை நம்ம பிரிச்சுக்கலாம். அடுத்து கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இதே எக்ஸ்பிரஷனுக்கு கோஎஃபிஷியன்ட்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ இந்த 8x² அப்படிங்கிற டேர்மில் 8 இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², x² is the coefficient of 8ன்னு சொல்லலாம். அடுத்து -5xy அப்படிங்கிற டேர்முக்கு இதிலேயே 3 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அப்போ 3 கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்மளால் சொல்ல முடியும். -5 அப்படிங்கிறது xyயோட கோஎஃபிஷியன்ட், xங்கிறது -5yயோட கோஎஃபிஷியன்ட், yங்கிறது -5xோட கோஎஃபிஷியன்ட். ஸோ இப்படி தான் கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தேங்க்யூ.